அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் 6வது பிளாட்ஃபார்ம் கட்டுறதுக்காக அங்கே இருந்த சரக்கு முனையம் கூட்ஸ் டெர்மினலை வந்து கங்கைகொண்டான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கங்கைகொண்டான் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். சிப்காட், அதாவது மெயின் ரோட்டில் இருந்து என்ஹெச்சில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஸ்டேஷன் இருக்குது. பயணிகளுக்கு பெரும்பாலும் இந்த ஸ்டேஷன் பயன்படுறது குறைவு தான். ஆனால் இங்கே கூட்ஸ் டெர்மினல் ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நிறையா போக்குவரத்துகள் இங்கே நடைபெறுது. இது இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டைம், அதாவது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 58,000 டன் சரக்குகளை கையாளக்கூடிய அளவுக்கு இருக்குது. கண்டெய்னராக இருக்கட்டும், அப்புறம் ஃபுட் ஃபெர்டிலை உரம், இந்த விதைகள் உரம், இந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்துக்கு இந்த ஸ்டேஷன் வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி அப்படிங்கும்போது திருநெல்வேலியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. ஸோ அதனால் இந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் லாரிகளில் சரக்குகளை கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஒரு இட வசதி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷனும் இதை சுற்றி இருக்கிற ஊர்களும் நல்லா முன்னேற்றம் அடையும். சின்ன ஸ்டேஷன் தான், அதாவது பயணிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சரக்கு முனையம் தொடங்கின பிறகு தான் வாஞ்சிமணியாச்சி தூத்துக்குடி, வாஞ்சிமணியாச்சி திருநெல்வேலி பேசஞ்சர் அந்த வண்டியும், திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பயணிகள் வண்டியும் தான் மட்டும்தான் இங்கே நிற்கும். ஸோ அந்த டைம் டேபிளில் நான் கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேஷனை பார்த்துட்டோம். ஒரு ஸ்மால் ஸ்டேஷன் தான், அதிகமான மக்கள் பயன்பாடு இல்லை. இப்போ நம்ம கூட்ஸ் டெர்மினல், இந்த சரக்குகளை கையாளுற பிளாட்ஃபாரத்துக்கு போகலாம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பிளாட்ஃபாரம் வந்து அமைச்சிருக்காங்க. கண்டெய்னர்களையும் கையாளக்கூடிய திறன் இருக்குது. நிச்சயமாக இதோடைய இந்த டன்களை கையாளுற திறன் வந்து அதிகப்படுத்த முடியும். கூட்ஸ் செட்டுக்கு உள்ளே போய் நல்லபடியாக எல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு கூட்ஸ் வந்து வண்டி ட்ரெயினில் வந்து ஏற்றிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாமே அப்படின்னு தனியாகவே இருந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.